ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மல்லி வறுத்துக்கலாம். அது கூட ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுறலாம். இங்கே நாட்டுக்கோழி சுத்தமாக கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய், நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்து ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நாட்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி வர வரையும் வச்சுக்கலாம். அது கூடவே 5 பாதாம், 5 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா விட்டு வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக காஷ்மீரி அண்ட் உப்பு, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அது கூட நம்ம ஊற வச்ச ஐட்டத்தை சேர்த்து நல்லா அரைச்சி கலந்து விட்டு ஊற்றி உருளைக்கிழங்கு சேர்த்து பேலன்ஸ் இருக்க பொடியும் சேர்த்தோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.